சனியினால் பட்ட அடி அவமானம் இன்னும் மீளவே இல்லை அப்படின்னு சொல்கிற கடகமாக கவலையப்படாதீங்க. எஸ்கேப் ஆனவங்க 80% கஷ்டப்பட்டாங்க, 20% மக்கள் எஸ்கேப் ஆனாங்க. எப்படி அப்படின்னா, எதெல்லாம் உங்ககிட்டேருந்து பிடுங்கினானோ, எந்த அளவுக்கு உங்களை கஷ்டப்படுத்தினானோ அந்த அளவுக்கு அவனையே உங்கள் மன நோய்க்கு மருந்தாவான், உடல் நோய்க்கு மருந்தாவான். சனி பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 7 மற்றும் 8க்கு அதிபன். கலத்திரஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், 8ஆம் பாவம் அஷ்டமஸ்தானம் துஷ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். அப்படிப்பட்ட பர்சன் 9ஆம் பாவத்துக்கு வரும்போது கடகராசி அன்பர்கள் உங்களுக்கு பாருங்கள், மீனத்தில் பயிற்சியாகி இருக்கக்கூடிய சனி பகவான். மீனம் உங்களுக்கு என்ன பாவம்? 9ஆம் பாவம். 9ஆம் பாவம் அப்படின்றது என்ன சொல்லுவாங்க? பாக்கியஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க, பாதகஸ்தானம் அப்படின்னு சொல்கிறது உண்டு. பாக்கியஸ்தானத்தில் சனி பகவான் போயிருக்கார். கடந்த சில வருடங்களாக கடகம் பட்ட கஷ்டம் அப்படின்றது சொல்லி மாளாது. அசிங்கப்பட்டது, அவமானப்பட்டது, தலைகுனிவு ஏற்பட்டது. யாருனால தலைகுனிவு? நம்ம பெத்த பிள்ளைங்களாலேயே தலைகுனிவு, பெருத்த லெவலில் ஒரு அசிங்கம். நம்ம தேரில் இருக்கவங்கள தெருவில் கொண்டு வந்து விட்டுட்டாங்க நம்ம பிள்ளைங்க அப்படிங்களா. அந்த மாதிரி கடகராசி அன்பர்கள் எத்தனையோ பேர் வேலையை விட்டு தூக்கப்பட்டாங்க. ஒரே நாளில் நல்ல லெவலில் இருந்தவங்க 0 ஆனாங்க அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட கடகராசி அன்பர்கள் இன்னும் அதுலேருந்து மீளவே இல்லைங்க. சனிப்பட்ட அடி, சனி கொடுத்த அடி, சனியினால் பட்ட அடி அவமானம் இன்னும் மீளவே இல்லை அப்படின்னு சொல்கிற கடகமாக கவலையப்படாதீங்க. எஸ்கேப் ஆனவங்க 80% கஷ்டப்பட்டாங்க, 20% மக்கள் எஸ்கேப் ஆனாங்க. எப்படி அப்படின்னா, சுய ஜாதகத்தில் தசை அருமையாக இருந்தவங்க எஸ்கேப் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட கடகம் கவலையே படாதீங்க. சனி எந்த அளவுக்கு உங்களை எதெல்லாம் உங்ககிட்டேருந்து பிடுங்கினானோ, எந்த அளவுக்கு உங்களை கஷ்டப்படுத்தினானோ அந்த அளவுக்கு அவனையே உங்கள் மன நோய்க்கு மருந்தாவான், உடல் நோய்க்கு மருந்தாவான். எல்லா விதத்துலேயும் உங்களுக்கு சப்போர்ட் அப்படின்றது கொடுப்பான். எல்லா விதத்துலேயும் குட் லக்கு, ஃபார்ச்சூன், மேன்மை, அதிர்ஷ்டம், முன்னேற்றம் அத்தனையும் சனி கொடுக்க போகிறாங்க. கவலையப்படாதீங்க. அதுக்கும் மேலே 9ஆம் பாவத்தில் சனி எப்படி அப்படின்னா, உங்களுக்கும் உங்கள் அப்பாவுக்குமான உறவு முறையில் ஒரு நல்லிணக்கம் அப்படின்றத கொண்டு வந்துடுவான். அதே மாதிரி பாருங்கள், ரொம்ப நாளாக எனக்கு ஒரு ஆசைங்க, நான் சின்ன வயசுலேருந்து நான் கண்ட கனவு நினைவாயிடுச்சு அப்படிங்களா. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, நம்ம ஸ்கூல்லாம் போகும்போது ஒரு பெரிய கம்பெனி பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன். அதுலேருந்து ஒரு பெரிய போஸ்ட் இருக்கவங்கள நல்ல கோட் சூட்லாம் போட்டு நல்ல பந்தாவான காரில் போகிறாங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஆசை இருக்கும். நம்மளும் பின்னாடி இந்த மாதிரி பெரிய லெவலில் கோட் சூட்லாம் போட்டு பந்தாவான காரில் போனோம்ப்பா, அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு ஆசை. இந்த மாதிரி பல ஆசைகள் இருக்கும் பார்த்திங்களா. ஒரு சிலருக்கு மெடிக்கல் காலேஜில் சும்மா உடம்பு சரியில்லை அப்படின்னு போவாங்க. டாக்டர்ஸ் அழகாக ஒயிட் கோட் போயிட்டு அப்படியே சுற்றுவாங்களா. அதை பார்த்தோன்னே நம்மளும் டாக்டர் ஆகணும், நம்மளும் இந்த மாதிரி ஒயிட் கோட் போட்டு சுற்றணும். அதே மாதிரி பாருங்கள், எங்கேயோ ஒரு சினிமா ஃபங்க்ஷனுக்கு போகிறாங்க அப்படின்னா, அங்கே சினிமா நடிகை பார்த்தாங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்காங்க, நம்மளும் இந்த மாதிரி அழகாகணும், நம்மளும் இந்த மாதிரி நடிகை ஆகணும். இந்த மாதிரி பலவிதமான ஆசைகள் ஒவ்வொருத்தருக்கும் இருக்குது அப்படின்னா, அதில் சில ஆசை சாலிடாக இந்த காலகட்டத்தில் நிறைவேறும். கவலையப்பட வேண்டாம். பொதுவாக சனி பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 7 மற்றும் 8க்கு அதிபன். கலத்திரஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், 8ஆம் பாவம் அஷ்டமஸ்தானம் துஷ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். அப்படிப்பட்ட பர்சன் 9ஆம் பாவத்துக்கு வரும்போது, அது சனி பகவான் 9ஆம் பாவத்துக்கு வரும்போது ஏதோ ஒரு விதத்தில் பாக்கியம் அப்படின்றத கொடுத்துருவான். கவலையே படாதீங்க. அப்பாவுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் இருந்துச்சா அதில் முன்னேற்றம் அப்படின்றத கொடுத்துருவான். நான் வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டேன், இந்த காலகட்டம் எனக்கு அது ஃபேவர் ஆகுது. வெளிநாட்டில் போய் சம்பாதிக்கணும்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டேன், இந்த காலகட்டம் எனக்கு சக்ஸஸ் ஆகுது அப்படின்ற அமைப்பு. அதுக்கும் மேலே அவனோட பார்வை இருக்குது பார்த்திங்களா. 3, 6, 11 பாவங்களை பார்க்குறான், 3ஆம் பாவத்தை பார்க்குறான். என்னோட தைரியமும் தன்னம்பிக்கையும் வேறு லெவலில் இருக்குது. நான் எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் இன்பில்ட்டாக அதை தெளிவாக புரிஞ்சுன்னு செய்யணும்னு ஆசைப்பட்றேன். என் தம்பி தங்கச்சிலாம் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்காங்க. சின்ன சின்ன லெவலில் டூர் போயிட்டு வரணும்னு ஆசைப்பட்றேன், போயிட்டு வரேன். எதிர் வீடு பக்கத்து வீடு எல்லாரோடையும் ஒரு நல்ல உறவு முறை அப்படின்றது இருக்குது. அப்படி ஒரு அமைப்பு. 6ஆம் பாவத்தை பார்க்குறான். என்னோடய டே டு டே ஆக்டிவிட்டீஸ்லாம் பர்ஃபெக்டாக செய்கிறேன். கடன் பெரிய லெவலில் இருக்குது, ஒரு பூர்வீக சொத்து இருக்குது, அது வியாபாரம் ஆனால் கடன் அடைக்கலாம்னு நினைக்கிறேன். அது நல்ல ரேட்டு கேட்டுட்ருக்காங்க, வியாபாரம் பண்ணி கடன் அடைச்சிட்டேன். எனக்கு தனிநபர் கடன் நிறைய இருக்குது, பேங்க்கில் லோன் வாங்கி கடன் அடைச்சிட்டேன். நகைங்களை விற்று கடன் அடிச்சிட்டேன். கடன் இல்லாமல் வாழறேன், நோய் இல்லாமல் வாழறேன். சின்ன சின்ன நோய்கள் இருந்துச்சு, கரெக்டாக வைத்தியம் பண்ணுறேன், நோய்கள் இல்லாமல் வாழறேன். கடந்த சில வருடங்களாக அந்த நோய்களுக்கு என்ன வைத்தியம் பண்ணாலும் என்னோடய மெடிசன் ரெஸ்பாண்ட் பண்ணல. நான் நினச்சிக்கிறேன் டாக்டர் சரியாக பார்க்கல, நல்ல எஃபிகசியான டாக்டர் நம்ம போய் பார்க்கல, நல்ல டாக்டரை போய் பார்க்கணும் அப்படின்லாம் யோசித்தேன். இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா என்னுடைய வைத்தியம் அப்படின்றது பலிதமாகுது. அந்த மாதிரி ஒரு அமைப்பு. அப்போ கடன் இல்லாத, நோய் இல்லாத, எதிரி இல்லாத ஒரு வாழ்க்கையை சனியே கொடுக்கணும்னு ஆசைப்பட்றான். அது நடக்குது அப்படின்னு சொல்லலாம். லாபஸ்தானத்தை சனி பகவான் பார்க்குறாரு. செய்யக்கூடிய தொழிலில் ஒரு நல்ல லாபம் அப்படின்றது வருது. நான் ஹார்ட் ஒர்க் பண்ண ரெடின்னா சனி பகவான் லாபத்தை கொடுக்க ரெடி. என்னுடைய மூத்த சகோதர சகோதரிகள் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்காங்க, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்காங்க அப்படிங்கிற ஒரு அமைப்பு. ஆக கடகராசி அன்பர்கள் எந்த அளவுக்கு ஓடணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்களோ, எதை அடையணும்னு ஆசைப்பட்டீங்களோ
அது அத்தனையும் கொடுக்கக்கூடிய பொசிஷனில் சனி பகவானே இருக்கார். கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை. என்னுடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கக்கூடிய காலமா அப்படின்னு ஆமாம் அப்படின்னு தான் சொல்லணும். சரி, எங்களுக்கு 100க்கு எவ்வளோ மதிப்பெண்கள் கொடுப்பீங்க அப்படின்னு 80% அப்படின்றது கொடுப்போம். 80 மார்க்ஸ் கொடுப்போம். வாழ்த்துக்கள். இப்போ நான் சொன்னது பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கான கோச்சார பலன். இந்த கோச்சார பலன் அப்படின்றது 50%. சுய ஜாதகத்தில் நீங்கள் என்ன தசையில் இருக்கீங்க, உங்கள் சுய ஜாதகத்தில் தசநாதன் என்ன பாவத்தில் இருக்கான், அவனுக்கு வீடு கொடுத்தவை எந்த இடத்துல இருக்கான், நட்சத்திர சாரம் என்ன சாரத்தை நோக்கி போகிறான், இப்படி பல விஷயங்களை பொறுத்து தான் 100% அப்படின்றது நம்ம முடிவு பண்ணிக்க முடியும். 100% உங்களுக்கு எக்ஸலண்ட்டாக இருக்கா, ஆவரேஜாக இருக்கா, அபவ் ஆவரேஜாக இருக்கா, இல்லை பிலோ ஆவரேஜாக இருக்கா, இல்லை ரொம்ப கஷ்டமான காலகட்டம் அப்படின்றது முடிவு பண்ணிக்க முடியும். ஆக நாங்கள் ரொம்ப துல்லியமாக தெரிஞ்சுக்கணுங்க. சனி பயிற்சி எங்களுக்கு என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகிறோம், 100க்கு 100% தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நாங்கள் வாழ்க்கையில் பல முக்கியமான விஷயத்தை முடிவெடுக்கும் தருணத்தில் இருக்கும். இருக்கிற பிரச்சனை எப்போ ஓயோன்னு யோசிக்கிறோம், சொத்து கோர்ட்டில் இருக்கிறது எப்போ எங்கள் கைக்கு வரும்னு யோசிக்கிறோம், பிள்ளைக்கு எப்போ நல்ல வரன் வரும் அப்படின்னு யோசிக்கிறோம், நான் எப்போ வெளிநாடு போவேன், நான் ஹையர் ஸ்டடீஸ் போவேன்னா, நான் நீட் எழுதியிருக்கேன் பாஸ் ஆவேனா, என்னுடைய ஜாதகம் மருத்துவ படிப்புக்கான ஜாதகமாக, இப்படி பல விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா நீங்கள் பாருங்கள், பார்த்துட்ருக்கும்போது இந்த பதிவை பார்த்துட்ருக்கும்போது எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க்யூ.